கிரிக்கெட் அப்படின்றத நம்மலாம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே வரோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் பல பேர் ஏரியாவில் கிரிக்கெட் ஆடுவீங்க, தெருவில் கிரிக்கெட் ஆடுவீங்க. உங்களுடைய அடுத்த லெவல் ஆஃப் கிரிக்கெட்டை கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக போகிறதுக்காக கிரவுண்டில் வந்து டீமுக்கு மேட்ச் போட்டு ஆடுவீங்க. நல்லா கார்டெல்லாம் போட்டு நல்லா இதெல்லாம் யூனிஃபார்ம்லாம் மாட்டி கிரிக்கெட் ஆடுவீங்க. இப்படி ஒவ்வொரு லெவல் ஆஃப் கிரிக்கெட் நீங்களாம் ஆடிட்டு இருப்பீங்க. இல்லை ஒருவேளை நீங்கள்லாம் தமிழ்நாடுல வந்து அடுத்தடுத்த டிவிஷன் கிரிக்கெட்லாம் ஆடுறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பா? அரசியல் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், இந்தியா பாகிஸ்தான் சண்டை பிரச்சனை வார் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், ரெண்டே ரெண்டு தான் இங்கே. ஒன்னே ஒன்று தான், பிடிச்சா விளாடணும், இல்லைன்னா விளாடாமல் போயிடணும். 1984 ஆரம்பித்த ஏஷியா கப் 1986 2வது எடிஷன் விளையாடும் போது இந்தியா அதில் விளையாடலை. காரணம், இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அப்போ இருந்த பிரச்சனை. 1990 அதுக்கு அடுத்த எடிஷன் ஒரு கேப்புக்கு அப்புறம் வருது, அந்த எடிஷனில் ஸ்ரீலங்கா விளையாடலை. சேம் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிற பிரச்சனை. 1994 அடுத்த எடிஷன் அது நடக்கவே இல்லை. காரணம், திரும்பவும் இந்த இந்தியா பாகிஸ்தான் நடுவில் இருக்கிற பிரச்சனை, இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்கிறதே. அப்போ 4 டீம் தான், 4வது பங்களாதேஷ் இருக்கும். இதில் வந்துட்டு 3 நாடுகளுக்கு நடுவில் இங்கே பிரச்சனை 2-2 போகுது. இதில் என்ன நடக்குதுன்னு சொல்லி 94 இந்த டோர்னமெண்ட் நடக்கவே இல்லை. இதில் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும். இப்போ இந்த கிரிக்கெட்டுங்கிறது கிரிக்கெட்டாக மட்டும் இல்லாமல் வணிகமாக மாறிய காரணத்தினால, வணிகம் அதிகமாக பல கோடிகள் புரளக்கூடிய ஒரு இடமா மாறிய காரணத்தினால, ஐயா இந்தியா நீங்கள் வரல அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்டில் இருக்கிற இவ்வளோ ரெவன்யூ கெட்டு போயிருங்க, ஒவ்வொரு டீமுக்கும் பாதிக்குங்க, ஐசிசிக்கு பாதிக்குங்க, ஏசிசிக்கு பாதிக்குங்கன்னு நீங்கள் இந்த காசை பற்றியே யோசிச்சு எப்படியாவது இந்தியா விளையாட வைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. இது ஒரு பிரச்சனை.